பாயிண்டர்னா அட்ரஸ். இதே ஸ்டார் பாயிண்டர் அப்படின்னா அந்த அட்ரஸில் இருக்கக்கூடிய வேல்யூ, அந்த பாயிண்டரில் இருக்கக்கூடிய அட்ரஸில் இருக்கக்கூடிய வேல்யூ. ஆம்பர்சண்ட் P அப்படின்னா பாயிண்டருடைய அட்ரஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இன்புட்டில் வந்துட்டு நம்ம %d இது வந்து டேட்டா டைப் எக்ஸ்ன்னு கொடுக்குறோம் அப்படின்னா எக்ஸுடைய வேல்யூ என்னென்னா 5, எக்ஸுடைய வேல்யூ 5 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகும். இதே ஆம்பர்சண்ட் எக்ஸ் அப்படின்னா இந்த எக்ஸுடைய வேல்யூ இருக்கு இல்லையா, இது எதில் ஸ்டோர் ஆகியிருக்கு அப்படிங்கிற அட்ரஸ், அந்த அட்ரஸ் தான் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ 200 அப்படின்னா 200, 201 அப்படின்னா 201 அப்படின்னு சொல்லி நமக்கு அவுட்புட் கிடைக்கும். இதே பிரிண்ட் ஆஃப் பாயிண்டர் அப்படின்னா வெறும் பாயிண்டர் P மட்டும் இருந்தது அப்படின்னா அந்த வேல்யூடைய அட்ரஸ் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். இந்த வேல்யூ ஸ்டோர் ஆகியிருக்கிற அட்ரஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். ஆம்பர்சண்ட் எக்ஸ் போட்டாலும் அதனுடைய வேல்யூ தான் டிஸ்பிளே, அதனுடைய அட்ரஸ் தான் டிஸ்பிளே ஆகும். நமக்கு பாயிண்டர்னு கொடுத்தாலும் அதனுடைய அட்ரஸ் தான் டிஸ்பிளே ஆகும். இந்த எக்ஸுடைய அட்ரஸ் வந்துட்டு பாயிண்டரில் ஸ்டோர் ஆகும். அதே மாதிரி பிரிண்ட் ஆஃப் ஸ்டார் P அப்படின்னா இந்த பாயிண்டரில் இருக்கக்கூடிய அட்ரஸ் இருக்குது இல்லையா, இந்த அட்ரஸில் என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கு. இந்த பாயிண்டரில் இப்போ வந்து 201 அப்படின்ற ஒரு அட்ரஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 201ங்கிற அட்ரஸில் என்ன வேல்யூ இருக்குன்னா 5 இருக்கும். ஸோ அந்த 5 தான் டிஸ்பிளே ஆகும். ஸோ ஸ்டார் அப்படிங்கிறது டி ரெஃபரன்ஸ் ஆப்ரேட்டர், ஸ்டார் P அப்படிங்கிறது வேல்யூ அட் 200, 200ல் இருக்கக்கூடிய வேல்யூ.